இன்னைக்கு ஊர் சுற்றலாம் வாங்க. அதில் நம்ம பார்க்க போகிறது ஒரு அழகான கோவில், சென்னையில் இருக்கிற கோவில் தான். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஸ்லோகம். ஓம் ஷியாமளாயை வித்மகே ஹல ஹஸ்தாயை தீமகே தன்னோ வாராகி பிரசோதயாத். ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த கடவுள்னு சொல்லிட்டு இன்னொரு முறை சொல்கிறேன். ஓம் ஷியாமளாயை வித்மகே ஹல ஹஸ்தாயை தீமகே தன்னோ வாராகி பிரசோதயாத். இந்த ஸ்லோகம் சொல்றதுனால எதிரிகள் பலம் குறைந்து வெற்றிகள் உங்களை தேடி வரும், கல்வி தனம் வசியமாகும், தொழில் வியாபாரம் விருத்தியடையும், பயம் தெளிந்து மனதில் துணிச்சல் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் அப்படிங்கிறது தான். இது ஏன் இந்த ஸ்லோகம் இன்னைக்கு அப்படின்னா, நம்ம எப்பவுமே எல்லா பிள்ளையாராகட்டும், முருகன் ஆகட்டும், ஸ்ரீனிவாசர் ஆகட்டும், எல்லா கோவில்களையும் அடிக்கடி நம்ம சொல்லியிருக்கோம், லட்சுமி நரசிம்மர் ஆகட்டும். ஆனால் இந்த வாராகியை முத நான் பார்த்ததும் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி அந்த கோவிலை பார்த்த உடனே இந்த கோவிலை பற்றி பதிவு போடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்லோகம். இது என்னன்னா, வெஸ்ட் அண்ணா நகர் முகப்பேர் கிட்ட, வெஸ்ட் முகப்பேர், அதில் பிள்ளையார் கோவில் ஒன்று இருக்கு. அந்த கோவிலில் நம்ம என்டர் பண்ணும்போதே நேர வாராகி உட்கார்ந்து நம்மளை வரவேற்கிற மாதிரி இருக்கு. அதாவது வெற்றிகள் உனக்கு கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்ற மாதிரி ரொம்ப அழகா ரம்யமா ரொம்ப சிரிச்சுக்கிட்டு நம்மளை வரவேற்கிற மாதிரி இருக்கு. அந்த கோவிலில் விநாயகர், சுப்பிரமணியர், ஆஞ்சநேயர், பிரசன்ன ஆஞ்சநேயர், ஸ்ரீனிவாசர், நவகிரகம், சக்கரத்தாழ்வார், பிறகு அந்த அரச மரமும் வேப்ப மரமும் அடியில் எப்பவுமே இருக்கும் இல்லையா, நாகப்பிரதிஷ்டை. இவ்வளவு இருந்தாலும் அந்த என்டர் ஆகும்போது இந்த அம்மனோட முகம் ரொம்ப ஜொலிப்போட, ரொம்ப புன்சுரிப்போட அழகா இருக்கும் பொழுது நமக்கு எவ்வளவு கவலைகள் இருந்தாலும் பிரச்சனைகள் இருந்தாலும் அதையெல்லாம் போய் நம்ம ஒரு பெரிய வெற்றி நம்ம கிட்ட வரும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் கொடுக்குற மாதிரி அமர்ந்திருக்கிற இந்த அம்மன் கோவில் தான் இது. இந்த கோவிலோட பதிவை பாருங்க, முடிஞ்சவங்க இந்த கோவிலை போய் பார்த்துட்டு வாங்க. சென்னையில வெஸ்ட் முகப்பேர்ல இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. நேத்ரோதயா அப்படிங்கிற விஷுவலி சேலஞ்ச்டு அந்த இன்ஸ்டிடியூட்டுக்கு, அந்த குழந்தைகள் படிக்கிற ஸ்கூலுக்கு அருகில் இந்த தெய்வங்களையும் கண்டு கழித்து வாழும் அந்த தெய்வங்களையும் கண்டு கழித்து அவர்களுக்கும் ஏதாவது 2 தெய்வங்கள் வாழ்கின்ற ஆலயங்களுக்கும் உங்களால் முடிந்த உதவிகளை செய்ய வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறது AK Dreams.